ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள், அது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிரோடு எழும்பின இந்த நாள் தான் ஈஸ்டர் பண்டிகையாக உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு பக்தன் அறிக்கையிடுகிறதை போல நமக்காக உயிரோடு எழும்பினவர் இன்றைக்கும் நம் மத்தியில் இருக்கிறார், உங்களுடைய அருகாமையில் இருக்கிறார், உங்களுக்குள் அவர் இருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை அறிந்துதான் சபைக்கு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்பதை எழுதுகிறார். பாருங்க, எவ்வளவுதான் நாம் இந்த உலகத்தில் ஓடினாலும், எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணினாலும், எவ்வளவுதான் கர்த்தருடைய காரியத்தை நாம் சொன்னாலும், நம் ஆண்டவர் எழுந்திருக்கவில்லை என்றால், அவர் உயிரோடு கூட எழும்பவில்லை என்றால், இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பது, கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஒன்றுமே இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளணும். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, அந்த மதத்தின் எத்தனையோ ஒழுக்க நெறிகள் உள்ளது, எத்தனையோ நல்ல காரியங்கள் போதிக்கப்படுகிறது, எத்தனையோ காரியங்கள் அந்த மதத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்டாலும், ஆனால் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம் என்பதை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ளணும். மற்ற எல்லாவற்றை விட இந்த கிறிஸ்தவத்திற்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், மற்ற எத்தனையோ என மதத்தை ஸ்தாபித்தவர்கள் எல்லாரும் மண்ணோடு மண்ணாக மடிந்து போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஏதோ கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. அவர் எல்லாருக்காக, அவர் உலக இரட்சகராக இந்த பூமிக்கு வந்து அவர் பாடுபட்டது உங்களுக்காக தான். அவர் என்ன செய்ய சொன்னால், தன்னுடைய பாடுகளை மனமுகுந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உயிரோடு கூட எழும்பினாரே. யாருக்காக? உங்களுக்காக தான் உயிரோடு கூட எழும்பியிருக்கிறார். இந்த நல்ல செய்தியை தான் இதன் வாயிலாக உங்களோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உயிரோடு கூட எழும்பினார். பாருங்க, எல்லாவற்றிலையும் சிறப்பு எங்க இருக்கிற அந்த கிறிஸ்தவத்தில் என் ஆண்டவர் உயிரோடு கூட எழும்பினது தான் எல்லாவற்றை விட இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறது. எத்தனையோ மதத்தின் தலைவர்கள் அழிந்து போனார்கள், மதத்தை ஸ்தாபித்தவர்கள் அழிந்து போனார்கள், மண்ணோடு மண்ணாக போனார்கள். ஆனால் இவரை கல்லறை கட்டி காக்க முடியவில்லை, இவரை கல்லறையில் அடைத்து வைக்க முடியவில்லை, கல்களில் போட்டு என்ன செய்ய முடியவில்லை, அவரை அடைத்து வைக்க முடியாத அளவுக்கு என் தேவன் உயிரோடு கூட எழும்பினார். அது வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சொன்னபடி, அவர் சொன்னார், என்னை 3 நாள் என்ன செய்வேன்னு சொன்னால் நான் உயிரோடு கூட வருவேன்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னபடி உயிரோடு கூட எழும்பினார். நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன். பாருங்க, உயிரோடு கூட எழும்பினார். உயிரோடு கூட எழும்பிட்டு அப்படியே போகலைங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம். அவர் பாடுபட்டு 40 நாள் அளவும் தம்முடைய சீசர்களுக்கு உயிரோடு உள்ளவராய் காண்பித்து அநேக காரியங்களை திருஷ்டாந்தங்களாய் அவர்களோடு கூட பேசி அவர்களுக்கு தன்னை உயிரோடு உள்ளவராக காண்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இதில் தாங்க சிறப்பு இருக்குது. உயிரோடு கூட எழும்பினதற்கு அங்கே சீசர்கள் சொல்றாங்க, நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி ஆதி திருச்சபையிலையும், அது மாத்திரமல்ல வேதபாரகர்கிட்ட, பரிசேயர்கள்ட்ட எல்லாத்தையும் அவர் உயிரோடு எழும்பினதுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்று சொல்லி அவளை சாட்சி சொல்லத்தக்க நிலைமையில் கர்த்தர் உயிரோடு உள்ளவராக முதலாவது மகதனால் மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனமாய் மாறினார். 2வது பேதுருவுக்கு தரிசனமாய் மாறினார். அங்கே எங்கே தரிசனமாய் மாறினார் தெரியல, ஆனால் பேதுருவுக்கு ஒரு தனிப்பட்ட சந்திப்பை என் ஆண்டவர் என்ன செய்தார், அவர் நியமித்து வைத்திருந்தார். அதுக்கு பிறகு சீசர்களுக்கு 10 சீசர்கள் இருக்கிறார்கள், 10 சீசர்களுக்கு ஆண்டவர் தரிசனமாய் மாறுகிறார். அதற்கு பின்பாக நம்ம நிருபத்தில் பவுல் எழுதுகிறார், 500க்கு மேற்பட்டவர்களுக்கு தரிசனமாய் மாறி தன்னை உயிரோடு உள்ளவராய் காண்பித்து, அதனால தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்புவதற்கு முன்பாக இந்த சீசர்கள் பயந்து போயிருந்தவர்கள், கதவை பூட்டி கொண்டிருந்தவர்கள், அவர்கள் எல்லாருக்கும் பயந்து நடுங்கி போயிருந்தவர்கள். ஆனால் இயேசு
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் காண்பித்து வல்லமையை கொடுத்து தம்மை வெளிப்படுத்தின பின்பாக இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் இந்த இந்திய தேசத்திற்கு கூட வந்து தோமா சென்னையில் இரத்த சாட்சியாக மரித்தார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரித்தார்கள். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு யார் சாட்சி என்றால், இன்றைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேனே, உங்கள் நடுவில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, நானே சாட்சி என்பதை உங்களுக்கு என்ன செய்கிறேன்? தெளிவாய் சொல்லுகிறேன். எனவே தான் திரும்ப சொல்லுகிறேன், அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் இருதா, உங்கள் நம்பிக்கையும் இருதா. எனவே அவர் உயிரோடு கூட இருக்கிறார். நீங்கள் அவரை ஒவ்வொரு நாளும் தரிசிக்கலாம். அவருடைய தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடும் போதெல்லாம் உங்கள் நடுவில் அவர் வந்து, நான் இருக்கிறேன் மகனே, நான் இருக்கிறேன் மகளே, நீ கவலைப்படாத, உன் வலதுகையை பிடிச்சவர் சொல்வார், நான் இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உன் அருகில் தான் இருக்கிறேன், நான் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் என்பதை சொல்வதற்கு நல்ல தேவன் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எங்களுடைய சார்பாக, திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த இந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாள் இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகள் நம்பிக்கையில் முன்னேறி செல்ல கிருபை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.